இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை விட்டு விடு. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும், ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டு விடு. அதாவது இந்த மதகை திறந்து விடும் பொழுது அதிலிருந்து புறப்பட்டு வருகிறதான நீரை எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவ்வளவு அதிகமான நீர் மதகிலிருந்து புறப்பட்டு வருவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போலதான் சண்டையின் ஆரம்பம் இருக்கும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுது. மதகை திறக்கிறதான காரியத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், ஒன்று அதிலிருந்து புறப்பட்டு வருகிறதான நீர் அதிகமாக இருக்கிறது, இன்னொன்று அதை நாங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கும். அதே போலதான் சண்டை வருகிறதாக இருந்தால் அது ஆரம்பத்தில் அதிகமாக எழும்பும். எங்களுடைய வாயிலிருந்து அதிகமான வார்த்தைகளை நாங்கள் கொட்டி தீர்க்கிறோம். அந்த வார்த்தையை எங்களால் அள்ள முடியாமல் போய்விடுகிறது. எங்களால் அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கோபம் அதிகமான காயங்களை ஏற்படுத்துகிறது. ஆகையால் இந்த கோபமும் சண்டையும் ஆரம்பத்தில் மதகை திறந்து விடுவது போல இருக்கும். அதற்கு பிறகு எங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போய்விடும். ஆகையால் சண்டை வருவதற்கு காரணமாயிருக்கிற விவாதம் எழும்புறதுக்கு முன்னதாகவே நாங்கள் அதை விட்டு விடுகிறவர்களாக இருக்க வேண்டும். வாக்குவாதங்கள் நாங்கள் செய்யக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த வாக்குவாதம், அந்த விவாதங்கள் சண்டையில் கொண்டு போய் நிறுத்தமாக இருந்தால், அந்த வாக்குவாதத்தையும் விவாதத்தையும் வருவதற்கு முன்னதாகவே விட்டு விடுவது மேன்மையானதாக இருக்கும். விவாதம் எழும்பும் முன்னரே அதை விட்டு விடுங்கள். Have a nice day.